கொண்டிருந்த கணவன் மனைவி போலீஸ் என கூறி கதவை தட்டிய கும்பல் கணவனை தரதரவென இழுத்து சென்று காரில் ஏற்றியதால் பரபரப்பு. கார் பாதி தூரம் சென்ற பின் கடத்தப்பட்டதை அறிந்து அலறிய கணவன் காவல் நிலையத்தில் புகாரளித்தால் கொன்று விடுவேன் என சம்பந்தப்பட்டவரின் தம்பிக்கு போன் செய்து மிரட்டியதால் அச்சம். கணவனை கடத்தி சென்று மிரட்டிய கும்பல் யார்? கடத்தலுக்கு போலீஸ் பெயர் பயன்படுத்தப்பட்டது ஏன்? ரயில்வே பாலத்துக்கு கீழ் நடந்தது என்ன? காலையில 5 மணி இருக்கும். ஒலக்காசி பகுதியில உள்ள தனசேகரும் அவரோட மனைவியும் வீட்ல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவரோட வீட்டுக்கு போன 5 பேர் கொண்ட கும்பல் வீட்டு கதவை தட்டி, சார், லத்தேரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம். உங்க மேல சுஷ்மாங்கிற பெண் இடப்பிரச்சனை தொடர்பா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால எங்க கூட ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்ககிட்ட விசாரணை பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க. இதனால பதற்றமடைஞ்ச தனசேகர் அந்த கும்பல் கூட கார்ல ஏறி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. கார் பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் திடீர்னு தங்களோட சுயரூபத்தை காட்டின அந்த கும்பல், நாங்க போலீஸ் இல்ல, உன்னை கடத்திட்டு போறோம்னு சொல்லி தனசேகரை பயமுறுத்தி இருக்காங்க. அடுத்து ஆள் நடமாட்டம் இல்லாத லத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் பாலத்துக்கு கீழே காரை நிறுத்தி தனசேகரை சரமாரியா தாக்கி இருக்காங்க. இதுக்கிடையில தனசேகரோட தம்பி லோகநாதனுக்கு போன் பண்ண சுஷ்மா, நாங்க உங்க அண்ணனை கடத்திட்டோம், இந்த விஷயம் தொடர்பா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா உங்க அண்ணனை உயிரோட விடமாட்டோம், அதனால நாங்க சொல்ற இடத்துக்கு நீ சீக்கிரம் வந்துருன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாங்க சுஷ்மா. இதனால ஷாக்கான லோகநாதன் நடந்த எல்லா விஷயத்தையும் தனசேகரோட மனைவி பவித்ராவுக்கு போன் பண்ணி சொல்லி இருக்காரு. அண்ணன் தனசேகரை சுஷ்மா ஆள் வச்சு கடத்திட்டாங்க, அதனால நீங்க பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல சுஷ்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் போயிட்டு எப்படியாச்சும் அண்ணனை கூட்டிட்டு வர்றேன்னு சொல்லி இருக்காரு. இத கேட்டு பதறி போன பவித்ரா தன்னோட கணவன் கடத்தப்பட்ட விஷயம் தொடர்பா பக்கத்துல உள்ள குடியாத்தம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க. உடனே தனசேகரை எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க அவரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண போலீஸ் சம்பவ இடத்துக்கு போயிட்டு அந்த 5 பேர் கொண்ட கும்பலை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சாங்க. ஒலிக்காசி கிராமத்தை சேர்ந்த 37 வயசு தனசேகருக்கு கல்யாணமாகி பவித்ராங்கிற மனைவியும் குழந்தைகளும் இருக்காங்க. விவசாயம் செஞ்சுக்கிட்டு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை கவனிச்சிட்டு இருந்திருக்காரு தனசேகர். 12 வருஷத்துக்கு முன்னாடி சுஷ்மாங்கிற பெண் தனசேகரை அணுகி, எனக்கு அவசரமா 7 லட்சம் பணம் தேவைப்படுது, என்னோட 30 சென்ட் நிலத்தை உங்ககிட்ட அடமான வச்சு நான் பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு தனசேகரும் ஓகே சொல்ல நிலத்தை அடமான வச்சு 7 லட்சம் ரூபாய் வரை வாங்கி இருக்காங்க சுஷ்மா. பணத்தை வாங்கின கொஞ்ச மாசம் வரை வட்டியை சரியா கட்டிக்கிட்டு இருந்த சுஷ்மா நாள் போக போக வட்டியை கட்டாம இருந்திருக்காங்க. இதனால கடும் கோபமான தனசேகர் பணத்தை கேட்டு அடிக்கடி சுஷ்மா கிட்ட சண்டை போட்டிருக்காரு. ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத சுஷ்மா பணத்தை அப்ப தர்றேன் இப்ப தர்றேன்னு சொல்லி தொடர்ந்து ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான தனசேகர், ஒன்னு பணத்தை திருப்பி கொடுங்க, இல்லனா அந்த நிலத்தை என் பேருக்கு மாத்தி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மறுப்பு தெரிவிச்ச சுஷ்மா தனசேகர் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. இதனால 2 தரப்புக்கு இடையிலையும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை சம்பந்தமா 2 தரப்பையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்ட போலீஸ் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ சுஷ்மா, நான் முழு பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு தனசேகர், அவங்க சொல்றது எல்லாமே பொய், பாதி காசை கூட சுஷ்மா எனக்கு திருப்பி கொடுக்கலன்னு பதில் சொல்லி இருக்காரு. இதனால யார் சொல்றது உண்மைன்னு நம்ப முடியாம குழம்பி போன போலீஸ் 2 தரப்பு கிட்டையும் விசாரணை பண்ணி இருக்காங்க. அடுத்து வீட்டுக்கு கோபத்தோட போன சுஷ்மாவும் அவரோட கணவர் தேவேந்திரனும், இவனை இப்படியே விட்டு வச்சா பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பான், அதனால தனசேகர் கிட்ட அடமான வச்ச நிலத்தை அவரை மிரட்டி தங்களோட பேருக்கு மாத்திக்கலாம்னு முடிவு பண்ணி இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு தனசேகர் தன்னோட மனைவியோட வீட்ல இருந்திருக்காங்க. அப்போ தன்னோட நண்பர்கள் 4 பேரோட தனசேகர் வீட்டுக்கு போன தேவேந்திரன் போலீஸ்னு சொல்லி அவரை கடத்திக்கிட்டு போய் மிரட்டி இருக்காங்க.
ஆனா இந்த விஷயத்தை தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் கடத்தல் சம்பவத்துல ஈடுபட்ட தேவேந்திரன், அவரோட நண்பர்கள் பாபு, விநாயகம், தமிழ்ச்செல்வன், ரவின்னு 5 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.